இன்னொருத்தங்க என்ன சொல்றாங்க? Right. LED lights not only affect the body but also other electronic items kept nearby by the way of signal distortion. Yes, electromagnetic waves. இப்போ அதுக்குள்ளதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஓகே, ஸோ உலகம் அப்படி மாறி போயிடுச்சு. டிவி வரும்போது முதல்ல மூளையில கட்டி வந்துடும் அப்படி இப்படி சொன்னாங்க. நல்ல வேளை அதை தாண்டி வந்துட்டோம். நம்ம பிரெயின் எப்படியோ அடாப்ட் ஆயிடுச்சு. நம்ம பிரெயினுக்கு பயங்கர அடாப்டிவ் கெப்பாசிட்டிஸ் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கிடும். ஓகே, ஸோ நான் வந்து எல்இடி லைட்ஸ் ஃபிட்ஸ் கொடுக்கும். ஃபிட்ஸ் வருதா? எந்த மாத்திரைக்கும் கேட்க மாட்டேங்குதா? ஃபிட்ஸ் வருதா? வீட்டில் லைட் எல்லாத்தையும் மாற்றுங்க. குண்டு பல்பு போடுங்க, எல்லோ கலரில் இருக்க அந்த லைட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்கேன். நேச்சுரல் சன்லைட் ரொம்ப முக்கியம். எப்பவும் சிலவங்க வீடு லைட் இருந்துக்கிட்டே இருக்கும், பட்ட பகல்லையும் லைட் இருக்கும். நோ, இட் இஸ் நாட் குட். ஓகே, ஸோ அதுக்கு அவர் அப்படி கமெண்ட் போட்டிருக்காரு. ஓகே, ஒருத்தங்க சொல்றாங்க டோஸ் 3 mg to 5 mg நார்மல் ரேஞ்ச், 50 mg இஸ் ஓவர் டோஸ் மேடம். மெலட்டோனின் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இட் டிபெண்ட்ஸ். அதுக்காகத்தான் அதுக்கு டாக்ஸிக் டோஸே கிடையாது. மெலட்டோனின் அப்படின்னா ஆல்ப்ரசோலம்னு வச்சுக்குவோம், தூக்க மாத்திரை. ஆல்ப்ரசோலம் எங்களுக்கு ஒரு 100 மாத்திரை தாங்களேன்னா யாராவது தருவாங்களா? எந்த டாக்டராவது எழுதி கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனா மெலட்டோனின் எனக்கு ஒரு 100 மாத்திரை டப்பா அனுப்புங்க, அதே ஒரு 10 டப்பாவா அனுப்பிடுங்களேன்னா ஒரு டிஸ்கவுண்ட் கூட கொடுத்து மெலட்டோனின்னா கொடுப்போம். ஓகே, இட் இஸ் த ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் மெலட்டோனின். ஸோ நீங்க சாப்பிட்ற மாதிரி 3 mg 5 mg இல்லை, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க சாப்பிடுங்க. ஓகே, இட் இஸ் அ சப்ளிமெண்ட். நம்மளுடைய நார்மல் ஃபுட்டுக்கு மேல கூட கொஞ்சம் டாப்பிங்ஸ், அவ்வளோதான். ஓகே.